ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே போபா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் முதல்ல 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து மிக்சர் ஜாரில் நல்ல ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜவ்வரிசி பவுடரை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த ஜவ்வரிசி பவுடர் கூடவே 3 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கரண்டி கோகோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெசல் எடுத்து அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி அந்த பால்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால்ஸை கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் வேக விட்டு அந்த பால்ஸை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டு 2 கரண்டி நாட்டு சர்க்கரை, 1/2 கரண்டி காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததுமே அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பால்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் பால்ஸும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ அந்த கலவையை 10 நிமிஷம் ஆற விட்டு ஒரு கப்பில் அந்த பால்ஸை போட்டுக்கோங்க. கூடவே காய்ச்சி வச்ச பாலை நல்லா சில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சுவையான போபா டீ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ரிசல்ட்டை எங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. Like, comment, share and subscribe to our channel.